செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சு விளக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை அரசு விடுமுறை. வெளியாகியுள்ள அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியால் நீதித்துறையிலும் மாற்றம். விசாரணை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு பணிப்புரை. வான்பரப்பை தற்காலிகமாக மூடிய ஐக்கிய அரபு ராச்சியம். எரிபொருள் QR முறைமை. புதிய பதிவுகள் குறித்து விசேட அறிவிப்பு. அரிசி விலை அதிகரிக்குமா? தட்டுப்பாடு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தீ விபத்து. பெயர் பலகை படகொன்றும் எரிந்து நாசம். பவுசருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் யாழில் அண்ணன் தங்கை உயிரிழப்பு. 15 கோடி ரூபாய் சட்டவிரோத சொத்து விவகாரம். மேவின் சில்வாவிற்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணை. பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது பயங்கர தாக்குதல். ட்ரம்பின் சீன பயணம் 1 மாத காலம் தாமதம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மின்சார விநியோகத்தில் தற்போது எந்தவித சிக்கல்களும் அடையாளம் காணப்படவில்லை என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மழை வீழ்ச்சி குறைவு மற்றும் நிலக்கரி இறக்குமதி தாமதம் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிசக்தி பிரதி அமைச்சர், மின்சார விநியோகம் பாதிப்பின்றி முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மின்சார வளங்களை சீராக பகிர்ந்தளிக்க QR குறியீடு அடிப்படையிலான முறைமை பயன்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில கப்பல்கள் மே 26 வரை கால அவகாசம் கோரியுள்ள போதிலும் ஏனைய நிலக்கரி தொகுதிகள் ஏற்கனவே நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்படாது என அவர் உறுதிபட கூறியுள்ளார். நாட்டில் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரசு விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அன்ரகுமார தலைமையிலான அரசு தீர்மானித்துள்ளது. அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரதீபா சந்திரகீர்த்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் போர் சூழலால் ஏற்படக்கூடிய எரிபொருள் விநியோக தாக்கங்களை எதிர்கொள்வது குறித்து ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று விசேட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. பிரதமர், அமைச்சர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் பிரதானிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அமையும். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், துறைமுகம், நீர் விநியோகம் மற்றும் சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் எந்தவித தடையுமின்றி வழமை போல் இயங்கும். இந்த விடுமுறை நடைமுறையை தனியார் துறையினரும் பின்பற்றுவது குறித்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கினால் சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு அரசு நிர்வாகம் முடங்கக்கூடும் என்பதாலேயே முறையான மதிப்பீட்டின் அடிப்படையில் வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் விளக்கம் அளித்துள்ளார். எரிபொருள் சிக்கனத்தை முன்னிட்டு அரசால் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது போதுமான எரிபொருள் கையில் இருப்பில் உள்ள போதிலும் எதிர்கால பாதுகாப்பை கருதிய இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரதீபா சந்திரகீர்த்தி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை முடிந்தவரை இணைய வழித்தளங்களூடாக முன்னெடுக்குமாறு நீதி சேவை ஆணைக்குழு அனைத்து நீதவான்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. இது தொடர்பான விசேட சுற்று நிரூபம் ஒன்று நீதி சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் விளக்கமறியல் காலத்தை நீடிக்கும் போது அவர்களை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதை தவிர்த்து இணையவழி காணொலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்று நிரூபத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கமான சூழலில் நேரடி விசாரணைகள் அவசியம் என்ற போதிலும் தற்போதைய அசாதாரண சூழலில் நீதவான்கள் பின்வரும் விடயங்களில் கரிசனை காட்ட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் சட்டத்தரணிகள், வழக்குனர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் நீதிமன்றத்திற்கு வருவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எரிபொருள் நெருக்கடியால் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க முடியாத எந்தவொரு தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒவ்வொரு வழக்கின் தன்மையையும் ஆராய்ந்து நீதவான்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த சுற்று நிரூபம் அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் தொழிலாளர் நீதிமன்ற தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சிக்கல்களால் நீதித்துறை நடவடிக்கைகள்
சேவைகள் முடங்குவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராச்சியம் தனது வான்பரப்பை தற்காலிகமாக மூடியுள்ளது. ஈரானினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து விமானங்கள், பணியாளர்கள் மற்றும் நாட்டின் நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையில் நிலவும் தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது வெற்றிகரமாக சீர் செய்யப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முற்பகலில் அனைத்து தடைகளும் நீங்கி முறைமை முழுமையாக வழமைக்கு திரும்பும் என அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக சட்டப்பூர்வமாக உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான புதிய பதிவுகளுக்கு தேவையான முறைமை மேம்படுத்துதல் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. ஏதேனும் ஒரு QR குறியீட்டுடன் தொடர்புடைய தொலைபேசி இலக்கத்தின் உரிமை மாறியிருந்தால் அல்லது தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த தரப்பினர் குறித்த தகவல்களை அந்த தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அந்த நிறுவனங்கள் வழங்கும் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினூடாக முறைமையில் உள்ளீர்க்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பதிவு செய்யும் போது இணையத்தில் உலாவும் போலி இணைப்புகளுக்கு சென்று தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தரவு துஷ்பிரயோகத்தை தடுக்கும் எப்போதும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ முறைமையை மாத்திரம் பயன்படுத்துமாறும் நிலவும் சிக்கல்களுக்கு 1919 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடம் 3 மாதங்களுக்கு தேவையான அளவு அரிசி கையில் இருப்பில் உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரிசியின் விலை அதிகரிக்கப்படாது எனவும் வர்த்தக அமைச்சர் சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் கோரி இறைச்சி 1 கிலோ ரூபாய் 1400 உயர்ந்துள்ளதாக பஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் MIS இக்பால் தெரிவித்துள்ளார். முட்டை ஒன்றின் விலை 35 முதல் 40 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கோப்பாய் பலிஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலிஸ் நிலையத்தின் பெயர் பலகை உள்ளிட்ட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் பெரும் பதட்டம் நிலவியிருந்தது. பலிஸ் நிலைய வளாகத்தில் இருந்த குப்பைகளை போலீசார் எரித்தபோது அந்த தீ எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த பெயர் பலகை மற்றும் மாமரத்தில் பற்றி எரிந்துள்ளது. இந்த விபத்தில் பலிஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்ததுடன் வழக்கொன்றின் சான்று பொருளாக வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றும் தீக்கிரையாகியுள்ளது. யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் மற்றும் தங்கை ஆகியோர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியை அண்டிய பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மணியம்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பிரெட்லி மற்றும் அவரது சகோதரியான 19 வயதுடைய டிலக்ஸி ஆகியோரை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தனர். விபத்தில் இருவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2010 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வமான வருமானத்தை மீறி 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக மெர்வின் சில்வா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
நேற்றைய வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வழிநடத்தலின் கீழ் வழக்கின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த வழக்கின் சாட்சி பதிவுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தாக்குதல்கள் ஆரம்பமானதில் இருந்து நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவென ஈராக் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சுமார் 6 மணித்தியாலத்துக்கு முன்னர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை தூதரகம் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் காரணமாக மார்ச் மாத இறுதியில் சீனாவிற்கு மேற்கொள்ளவிருந்த முக்கியத்துவமிக்க பயணத்தை சுமார் 1 மாத காலத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதனை 1 மாதம் அல்லது அதற்கு மேலாக ஒத்திவைக்குமாறு கோரியுள்ளோம் என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறிய அவர், போரை மேற்பார்வையிடுவதற்கு தான் அங்கிருப்பது முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நேருக்கு நேர் சந்தித்து பேசியதை அடுத்து ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜிபிங் இடையிலான சந்திப்பு மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 வரை நடைபெறவிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடுகள், தேர்வைகள் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்கா மற்றும் சீனாவின் பிரதிநிதிகள் கடந்த சில நாட்களாக பாரிஸில் சந்தித்து பேசி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வைத்தியசாலை கட்டமைப்பை பராமரிப்பதில் கடும் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து விசேட சுற்றறிக்கை ஒன்றையும் வெளியிடவுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் பணிக்கு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதிக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கவில்லை என அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலை குறித்து ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காக நாடளாவிய ரீதியிலான பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் அவசர மத்திய செயற்குழு ஒன்று இன்று நடைபெற தீர்மானித்துள்ளது. இதன்போது ஆரம்ப சுகாதார சேவை குறித்த விசேட அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வைத்தியர்களின் கோரிக்கை குறித்து கருத்து தெரிவித்த சுகாதார பிரதி அமைச்சர், வைத்தியர்களின் சேவை தேவை அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை விநியோகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.